பயிற்சி 6.2 கொஷின் நம்பர் 5. பி வெக்டார், சி வெக்டார் என்ற வெக்டர்களால் உருவாக்கப்படும் இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கொண்டு, இணைகரத்தை அடிப்பக்கமாக எடுத்துக்கிறோம். அப்புறம் ஏ வெக்டார், பி வெக்டார் மற்றும் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க என்ற வெக்டார்களால் உருவாக்கப்படும் இணைகர திண்மத்தின் உயரத்தை காண்க. இணைகர திண்மத்தின் உயரம் கண்டுபிடிக்க போகிறோம். உயரம் அதுக்கு ஃபார்முலா இணைகர திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டு பை அடிப்பரப்பு, இதுதான் ஃபார்முலா. இதை ஒரு நிமிஷம் ஃபார்முலா காமிக்கிறேன் உங்களுக்கு. இணைகர திண்மத்தின் உயரம் இணைகர திண்மத்தின் கன அளவு பை அடிப்பரப்பு. இப்போ கன அளவு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். அடிப்பரப்பு அதாவது இணைகரத்தின் பரப்பு 11லே படிச்சிருப்பீங்க. பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இதையும் ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இதில் பிரதியிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இணைகர திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிக்கலாம். இதை எழுதியிருக்கோம் பாருங்க. இணைகர திண்மத்தின் கன அளவு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார். அதோட ஐஜேகேவோட கீழ்வை எழுதியாச்சு. எழுதிட்டு இதை கரெக்டாக விரிவுபடுத்துறீங்க. ப்ளஸ் மைனஸ் பார்த்து விரிவுபடுத்தினா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 12ன்னு கிடைக்கும். கரெக்டாக நீங்கள் பெருக்கி இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இதெல்லாம் கவனமாக போடணும். இப்போ இணைகர திண்மத்தின் கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அடிப்பரப்பு கண்டுபிடிக்கணும். பரப்பு அடிப்பரப்பு எல்லாம் ஒன்று தான். அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம ஏபிசியில் எது எடுத்துக்கணும்னா பி சியை தான் எடுத்துக்கணும். பி வெக்டார், சி வெக்டார் என்ற வெக்டரால் உருவாக்கப்படும் இணைகரம். அப்போ இணைகரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். சரியா? மேக்னிடியூட் எடுப்போம், எண் அளவு. இதை போட்டிருக்கோம் பாருங்கள். பி வெக்டார், சி வெக்டரால் உருவாக்கப்படும் இணைகரத்தின் பரப்பு ஃபார்முலா மாடுலஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். ரெண்டு வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா ஐஜேக்கு எழுதி பி வெக்டாரோட கெழுவை எழுதணும். அப்புறம் சி வெக்டாரோட கெழுவை எடுத்து எழுதணும். கொஷினை பார்த்து நீங்கள் கரெக்டாக எழுதிடணும். அந்த பி வெக்டார் கெழு, சி வெக்டார் கெழு. இது உங்களுக்கு தெரியும். ஆஸ் யூஷுவல் ஐஜேகே வழியாக விரிவுபடுத்தினா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கிது. இதுக்கு மாடுலஸ் எண் அளவு எடுக்கணும். மேக்னிடியூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 14 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 196. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 10 ஸ்கொயர் பண்ணால் 100. இதை கூட்டினா நமக்கு 300ன்னு வரும். 300 எப்படி பிரிக்கலாம்? ரூட் ஆஃப் 100 பெருக்கல் 3. 100க்கு ரூட் எடுத்தால் 10, 3க்கு ரூட் எடுக்க முடியாது. ரூட் 3 அப்படியே எழுதணும். இப்போ நீங்கள் ஃபார்முலா எழுத இணைகர திண்மத்தின் உயரம் இணைகர திண்மத்தின் கன அளவு பை அடிப்பரப்பு. இணைகர திண்மத்தின் கன அளவு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? இது இருக்கு பாருங்க, 12. அதை இங்கே பிரதியிடுறீங்க. 12 பை அடிப்பரப்பு 10 ரூட் 3. ஓகேவா? அப்போ 2ஆம் வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணி இது 6 முறை, இது 5 முறை. அப்போ என்ன வரும்? 6 பை 5 ரூட் 3. நமக்கு ஒரு ரூட் 3 பின்னத்தில் இருந்தால் அது காஞ்சிகேட் எடுத்துக்கலாம். அதாவது ரூட் 3ஆல் பெருக்கி ரூட் 3ஆல் வகுக்கலாம். காஞ்சிகேட் கிடையாது. ரூட் 3ஆல் பெருக்கி ரூட் 3ஆல் வகுத்தோம்னா 6 ரூட் 3 வரும். இது 5. இந்த ரூட் 3 வெறும் 3ன்னு வரும் இல்லையா? இப்போ இதுக்கு 3ஆம் வாய்ப்பால் கேன்சல் பண்ணினா 2ன்னு வரும். இந்த இணைகர திண்மத்தின் உயரம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2 ரூட் 3 பை 5. இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சு ஆன்சர் எடுத்துகிட்டு இதில் பிரதியிட்டோம். இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டோம்னா நமக்கு இந்த கணக்கோட ஆன்சர் கிடைக்கும்.